ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பிரண்டையை வச்சு ரசம் வைக்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். இந்த ரசத்தை சூப் மாதிரி கூட குடிக்கலாம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு, எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ரொம்ப எளசாக இருக்கிற பிரண்டையை ஒரு 10லிருந்து 15 எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரண்டையை 10 நிமிஷம் நல்லா தண்ணியில் கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே இப்போ பாருங்கள், அப்படியே கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டோன்னே அப்படி பிரண்டை சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். கூடவே கொதிக்க வச்சு ஆற வச்ச பிரண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொத்தமல்லி தழை சேர்த்துக்கணும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இருக்கட்டும். இன்றைக்கி இந்த பிரண்டை ரசத்தை மண் சட்டியில் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மண் சட்டியில் விட்டுக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியிலேயே ஒரு ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து புளித்தண்ணியை கொதிக்க விடலாம். புளித்தண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். பாருங்கள், நல்லா கொதிக்குதா? இப்போ இந்த புளித்தண்ணி கூட அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பிரண்டை, கொத்தமல்லி, தக்காளி எல்லாம், அந்த கலவையை இது கூட சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் தண்ணியை அலசி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ ரசத்துக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம் ஒரு தடவை. இப்போ அடுப்பை அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். ரசம் பொங்கி வந்தால் போதும், கொதிக்க வேண்டாம். அப்படி இருக்கட்டும். பாருங்கள், அப்படி பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், போதும். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். ஒரு கரண்டியில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகி வரட்டும். உருகி வந்தோடனே இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே எடுத்து இது மேலே கொட்டிட வேண்டியது. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான பிரண்டை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக சாதத்து மேலே ஊற்றி நெய் கலந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை சூப்பாக குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.